வரக்கூடிய ரமதானை வரவேற்போம் என்ற பெயரில் தம்மை அடிப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, மதுவிலே வாழக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அசிங்கங்களையும் ஆபாசங்களையும் பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி, ரமதானை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எவ்வாறு உன்னால் ரமதானினுடைய பகல் நேரங்களில் அந்த தம்மை விட்டு, அந்த பீடியை விட்டு, அந்த சிகரெட்டை விட்டு உன்னுடைய உள்ளத்தை எப்படி உன்னால் தற்காத்துக் கொள்ள முடியுமோ அல்லாஹ் உனக்கு உணர்த்துகிறான். பார், எனக்காக வேண்டி பகல் நேரங்களிலே தவறை விட்டு உன்னால் பாதுகாப்படைய முடியும் என்று சொன்னால் ஏன் இதே பயிற்சிகள் மற்ற 11 மாதங்கள் தொடராதா? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சத்தத்தை கேட்பவர்கள் 10 வருடம் 20 வருடம் ரமதான் என்றெல்லாம் நாம் எல்லாம் நோட்டிருக்கிறோமே, எவ்வாறு அந்த நோன்பு அமைய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பதிவு செய்கிறார். ரமதானை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரனே, என்றைக்கு சகர் என்பதாக விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது சகோதரியே, உன்னுடைய நோன்புகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை இமாம் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னஹு யகூல் قال رسول الله صلى الله عليه وسلم قال الله تعالى அல்லாஹ் சொல்வதாக, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக அபூ ஹுரைரா அவர் அறிவிக்கிறார். இந்த செய்தியை இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். குல்லு அமல் இப்னி ஆதம லஹு இல்லா ஸியாம். நோன்பு, நாமும் நோன்பு நோட்டிருக்கிறோம். நாம் எல்லாம் நோன்பினுடைய விளக்கமாக எதை வைத்திருக்கிறோம்? பசித்திருப்பது நோன்பினுடைய அடையாளம், தாகித்திருப்பது நோன்பினுடைய அடையாளம், மனைவியோடு வீடு கூடாமல் இருப்பது நோன்பினுடைய அடையாளம் என்று நினைக்கிறோமே. அல்லாஹ் ரய்யான் என்ற வாசலை திறந்து வைத்திருக்கிறான் நோன்பாளிகளுக்கு. மன் ஸாம ரமதான ஈமானன் வ இஹ்திஸாபா, ஈமான் கொண்ட நிலையில் யார் நோன்பு நோற்பார்களோ அவர்களினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னானே. யார் அந்த நோன்பாளிகள்? எவ்வாறு அந்த நோன்புகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் பதிவு செய்தார். அல்லாஹ் சொல்கிறானாம், குல்லு அமல் இப்னி ஆதம லஹு இல்லா ஸியாம். ஆதமினுடைய மகன் எந்த ஒரு இபாதத்தை செய்கிறானோ அது அவனுக்கு குறித்தான இபாதத்தாக இருக்கும். நான் தொழுவதாக இருக்கலாம், நான் ஸகாத் கொடுப்பதாக இருக்கலாம், ஏன் நான் ஜிஹாத் செய்வதாக இருக்கலாம், ஏன் நான் தான தர்மங்கள் செய்வதாக இருக்கலாம், நான் ஹஜ்ஜும் உம்ராவுமாக இருக்கலாம். குல்லு அமல் இப்னி ஆதம லஹு இல்லா ஸியாம். ஆதமினுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளும் அது அவனுக்கு குறித்தானதுதான், இல்ல ஸியாம், நோன்பை தவிர. காரணம் ஃபஇன்னஹு லீ, அது எனக்காக வேண்டி இருக்கிறது. ஆம், இருக்கக்கூடிய எந்த ஒரு இபாதத்தில் வேண்டுமேயானாலும் இரட்டை வேடங்கள் நாம் எல்லாம் போட்டுக் கொள்ளலாம், தொழலாம். ஆனால் அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகை என்று நாம் நினைத்துக் கொண்டு மனிதர்களை காமிப்பதற்காக வேண்டி தொழலாம், தான தர்மம் கொடுக்கலாம், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று பெயரை சொல்லிவிட்டு மனித சமூகத்திடத்தில் நானும் ஒரு தான பிரபு என்பதாக மனித வர்க்கம் புகழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனை உள்ளத்தில் மறைத்து வைத்திருக்கலாம். ஹஜ் செய்யலாம், உம்ரா செய்யலாம், அல்லாஹ்வுக்கு என்று சொல்லிவிட்டு நம்மையும் ஹாஜியார் ஹாஜிமா என்று பத்திரிகைகளிலும் பள்ளி நிர்வாகங்களிலும் பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளங்களில் மறைந்திருக்கலாம். ஆனால் இருக்கக்கூடிய இபாதத்திலேயே நிஃபாக்கு கலக்கப்படாத ஒரு இபாதத் இருக்குமையானால், இருக்கக்கூடிய இபாதத்திலேயே முக